Legends of Hindustan. கிறிஸ்துவுக்கு பின் 947 அருள்மொழிவர்மனாக பிறந்து பெருந்தன்மைக்கு ஆளானவன் சுந்தர சோழனின் மகனாக தன் வம்சத்தின் பெருமைகளையும் போராட்டங்களையும் கண்டு வளர்ந்தவன். சிறுவயதிலிருந்தே போர், இராஜதந்திரம், ஆட்சிக்கலை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தவன். கிபி 985 அருள்மொழிவர்மன் அரியணை ஏறினார். இராஜராஜ சோழன் அரசர்களின் ராஜா. ஆனால் அவரது பணி வெறுமனே ஆட்சி செய்வதை விட பெரியது. அவர் சோழர்களை தென்னிந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசாக மாற்ற முயன்றார். ஆக்கிரமிப்பு, நிர்வாகம் மற்றும் கலாச்சாரம் மூலம் ராஜராஜ சோழன் ஒரு பொற்காலத்திற்கு அடித்தளம் அமைத்தார். நிலம், கடல், மக்கள் அனைத்தையும் அவர் ஞானத்துடனும் வலிமையுடனும் ஆட்சி செய்தார். இதனால் மிகப்பெரிய சோழ பேரரசரின் ஆட்சி தொடங்கியது. ராஜராஜ சோழன் வெறும் ஆட்சியாளர் அல்ல, வெற்றி பெற்றவன். ஈடு இணையற்ற இராணுவ திறமையால் பாண்டியர்களையும் சேரர்களையும் நசுக்கி தமிழகத்தையும் கேரளாவையும் தனது வலிமைமிக்க பேரரசின் கீழ் கொண்டு வந்தான். ஆனால் அவனது லட்சியங்கள் இந்திய நிலப்பரப்பிற்கு அப்பால் நீண்டது. அவனது வலிமைமிக்க கடற்படை கப்பலேறி இலங்கையின் கரையோரப் பகுதியை தாக்கி சோழ நாட்டின் வடக்கு பகுதியை தாக்கியது. ஆயினும் கூட டெக்கான் ராஜ்யங்கள் விரைவில் அவரது வலிமையை உணர்ந்தன. அவரது படைகள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் ஆழமாக அணிவகுத்து நிலம் மற்றும் கடல் வழியாக சோழர் பதாகையை விரிவுபடுத்தியது. ராஜராஜ சோழன் நிலத்தில் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, கடல்களின் தலைவன். அவனுடைய ஆட்சியின் கீழ் சோழ கடற்படை உலகின் மிக சக்தி வாய்ந்த கடல் படைகளில் ஒன்றாக மாறியது. அரச புலி சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட அவனது பாரிய கடற்படைகள் வங்காள விரிகுடாவை ஆட்சி செய்தன. முக்கிய வர்த்தக வழிகளில் முழுமையான கட்டுப்பாட்டை உறுதி செய்தன. எந்த கப்பலும் இல்லாமல் கடக்க முடியாது. ஆனால் ராஜராஜாவின் பார்வை போருக்கு அப்பாற்பட்டது. உண்மையான சக்தி என்பது வெற்றியை பற்றியது மட்டுமல்ல, அது செல்வாக்கை பற்றியது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் வலிமை மிக்க ஸ்ரீவிஜய பேரரசுடன் இராஜதந்திர உறவுகளை உருவாக்கினார். நவீன கால இந்தோனேசியா மற்றும் மலேசியாவை பரப்பினார். வணிகர்களும் அறிஞர்களும் கைவினைஞர்களும் இந்திய பண்பாட்டு செல்வமான மொழி, கலை, மதம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு கடலை கடந்து சென்றனர். வெளிநாடுகளில் கோயில்கள் எழுந்தன. சமஸ்கிருத கல்வெட்டுகள் தொலைதூர கரையில் தோன்றின. சோழர்களின் பெயர் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் எதிரொலித்தது. மூலோபாயம் மற்றும் லட்சியத்தின் மூலம் ராஜராஜ சோழன் தனது பேரரசை ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்றினார். நிலத்தில் மட்டுமல்ல, பரந்த மற்றும் முடிவற்ற கடல் முழுவதும். அவரது மரபு வெற்றிக்கு மட்டுமல்ல, மாறாக உலகத்தை அதன் எல்லைகளுக்கு அப்பால் வடிவமைத்த ஒரு நாகரிகம். கிபி 1014 அந்த மகா மன்னர் தனது இறுதி மூச்சை விட்டார். ஆனால் ஒரு புராண கதை உண்மையிலேயே இறக்க முடியுமா? அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தையின் கனவை மேலும் எடுத்துச் சென்று பேரரசை அதன் எல்லைக்கு அப்பால் விரிவுபடுத்தினார். இன்றும் கூட அவரது பெயர் பெருமையுடன் பேசப்படுகிறது. அவரது மரபு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது, வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது, மேலும் மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களில் உயிருடன் உள்ளது. அவர் வெறும் அரசராக இல்லை, அவர் ராஜராஜ சோழர், மன்னர்களின் மன்னர். லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் பார்த்ததற்கு நன்றி. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்திய வரலாற்றிலிருந்து இன்னும் நம்ப முடியாத கதைகளுக்காக காத்திருங்கள்.